என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்தாஸ்தி வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் நாங்கள் இங்கே சித்தி வீட்டில் தான் இருக்கோம். நேற்று வந்தோடனே வீட்டு வேலை, வீட்டு க்ளீன் பண்ணுறது, இந்த வேலை நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக சரியாக போடுச்சு. அடுத்து வந்துட்டு 2வது நாள் வந்து சித்தி வந்து கிறிஸ்மஸ்க்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் சித்தியும் ரஞ்சிதாமாவும் சேர்ந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். போன டைமும் இதே மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க. அதனால் இந்த வருஷமும் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. என்ன செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தலைப்பாக்கட்டோட இருக்க ரஞ்சிதமா செட் பண்ணிட்டு இருக்காங்க. அவந்திகா வந்து உள்ள அங்கே வந்து அவ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கா. அவந்திகா என்னைய பண்ணுற? துணி மடிக்கிறியா சாமி? அவந்திகா துணி மடிக்கிறா. அங்கே வந்து விசாகன் வந்து சாப்பிட்டுருக்கான். விசாகன், சாதனா, அஷிதா 3 பேர் விளையாண்டு விசாகனுக்கு சாப்பாடு விட்டுட்ருக்காங்க. இந்த வேலையை வந்து ரஞ்சிதாமா வந்து நீட்டாக பார்ப்பாங்க. அதனால் வந்து இந்த பொறுப்பு வந்து ரஞ்சிதாமாவுக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து ரஞ்சிதாமாவுக்கு ஹெல்ப்பராக வந்துட்டு சாதனா வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா விசாகன் இப்போ தான் தூங்கின பிரேக்கில் வந்துட்டு சாதனா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நூல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு கயிறு மாதிரி இருந்ததை அதை சாதனா வந்து கட் பண்ணி கொடுக்குறான். பேகோட காதில் வச்சு காமிக்கிறியா சாதனா? அதனால் இல்லை சாதனா, நீ நேச்சுரலாகவே அழகு சாதனா. சார் நீ தான் வந்து என்னது? இல்லை சாதனா, ஏஞ்சல். உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சாதனா ஏஞ்சல் அப்படி சொல்றாங்க, எப்படி இருக்கு? எங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி சொன்னா ஏஞ்சல் அவங்க சொல்றாங்க. அப்ப இவர் சாப்பாடு போட்டுட்டு இருக்க, நான் அவனே சொல்றேன், மாமா நான் ஏஞ்சலா? மாமான்னு கூப்பிடுறேன். சும்மா நிக்கிறேன். எங்க பெரியப்பாவை போய் மாமா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவரு ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அவரே திணறாரு. அவர் கூப்பிடவே இல்லையே. எனக்கு இதுல இவர் வைக்க சொல்லல. இன்னும் வந்து மாமா வந்து ஸ்லோவாக சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திட்டத்தட்ட இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. எங்கேயா போனீங்க அவந்திகா? கொசு கடிக்குதா? சரி கீழே உட்காந்துருங்க. அப்பனா நேற்று நைட்டு வந்து பாதி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த வக்கீல் வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகவும், சரி இன்றைக்கி கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அப்புறம் சித்தி மாமா இப்போ வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சில பொருள்லாம் இல்லை. அப்புறம் சித்தி போய் காலையிலே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால் ஒரு வழியாக வந்து இன்னும் முடிக்கல. குட்டீஸ்லாம் வீட்டுக்குள்ளே சாதனம் வச்சுருக்கா. வந்துட்டாங்க. என்னையா அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். காலையில் வந்துட்டு நான் மாவாட்டிட்டு வந்தேன். அதனால் தோசை ஊற்றியாச்சு. காலைல தோசை சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு வந்து ரசம், பருப்பு ரசம், அப்புறம் வந்து பீன்ஸ், கேரட்டு பீன்ஸாக இருந்துச்சு. சரி வந்து நம்ம பீன்ஸ் பொரியலே பீன்ஸை வந்து இந்த மாதிரி செஞ்சால் ரசத்துக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஒரு மாதிரி காரமாக. அதனால் வந்துட்டு பீன்ஸ் செஞ்சாச்சு. அது எப்படி செஞ்சேன்னு வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன் நெக்ஸ்ட் டைம். இந்த பீன்ஸ், தேங்காய், அப்புறம் வந்துட்டு பருப்பு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் ரசம், பருப்பு. இது வந்துட்டு பிரண்டை துவையல். இங்கே பக்கத்தில் பிரண்டை இருந்துச்சு. ஓ
அதனால் பிரண்டை துவையல். அதுக்கப்புறம் வந்து சுட சுட சாதம். இங்கே வந்துட்டு பருப்பு செஞ்ச சட்டி இருந்துச்சு, சரி அதனால் அதை பூசி வைக்கலாம், சாதத்தை போட்டு பிசைஞ்சு வைக்கலாம் அப்படின்றதுக்காக. எங்கள் அம்மாச்சி எப்போதும் இப்படி தான் செஞ்சு தருவாங்க. அதனால் வந்து நான் சட்டியில் வந்து சாதம் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் எங்களுடைய மதிய உணவு. அங்கே முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நெய் ஊற்றி இந்த சட்டியை வந்து நான் பூசிட்டேன். அஷிதா, அவந்திகா, பிரியங்கா, சாதனா 4 பேத்துக்கு இந்த சாப்பாடை வந்து நான் ஊட்டி விட போகிறேன். ஒரு வழியாக குடல் வந்து செட் பண்ணியாச்சு. இருட்டில் பார்த்தா நல்லா செம்மையாக இருக்குது. நான் லைட் போட்டுட்டு இன்னும் ஜூம் பண்ணி கரெக்டாக காட்டுறேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ரஞ்சித் மாமாவோட ஐடியா தான். ரஞ்சித் அம்மா சொன்னது, சித்தி ஹெல்ப் பண்ணாங்க. இது வந்து கீழே இருந்த செடியை வந்து மாமா வந்து வேரோடு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. என்னம்மா பார்க்குறேன்? இப்போ உள்ள இப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாம் நீட் பண்ணியாச்சு, தொடச்சாச்சு. நான் தெரியாமல் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. அதனால் இப்போ வந்துட்டு உள்ள செட் பண்ணியாச்சு. வெளியில் எப்படி இருக்குது அப்படி இப்போ நம்ம போய் வெளியில் போய் வீடியோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கதவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கு. இப்போது லைட் போட்டுக்கலாம். ஓகே,
இருந்தாலும் அந்த இருட்டில் எடுக்கும்போது அது இன்னும் செமையாக இருக்கு. அடுத்து டீ குடிக்க போகிறோம். இப்போ அடுத்து எல்லாரும் டீ குடிக்க போகிறோம். சாதனா அஷித் ஜெய்விசாகன் வந்து மோளத்தில் இறங்கிட்டாரு. சரண் அப்பா என்ன டீங்க பாருங்க, ஜஸ்ட் ஒரு டீ போயிருக்கணும். ஆமா அஷிதா ரஞ்சிதாம்மா வந்துட்டு ரஞ்சிதாம்மா டீ குடிக்க வரல. அவரே செட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ரஞ்சிதாம்மா திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து வெளியில் வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் எப்படி நல்லா காத்தோட்டமாக உட்காரதான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால எல்லாரும் வந்து காற்று வாங்கிட்டு எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்கோம். காற்று வாங்கிட்டோம்னா விசாகம் பார்க்குறான். காற்று மேலே காற்று கீழே எப்படி பட்டல எப்படி காற்று மேலே காற்று கீழே காற்று அடிக்குது, காற்று வந்து நாற்று அடிக்கு குப்பை மேடுமா. சரிப்பா பட்டு எனக்கு நடந்தான். அவ்வளோதான், இந்த வீடியோ எத்தனை முடிஞ்சிச்சு. நாங்கள் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் மதியம் நைட் சாப்பாடு ஆகிடும். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்கப்பா. எல்லாம் டீ வாங்க, டீ குடிக்க வாங்க. எல்லாம் செருப்பு எடுக்கலாம். டீ குடிக்க வாங்க. எல்லாரும் எங்க கூட சேர்ந்து டீ குடிக்கிறதுக்கு வாங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.